மக்கள் நல கூட்டணி உடையும்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அது திமுகவும் அதிமுகவும் கிளப்பி விடுற வதந்திங்க அப்படின்னு மக்கள் நல கூட்டணியோட தலைவர்கள் 4 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம், பேசிக்கிட்டாங்க. தலைவா, மானாக்கு அணியிலிருந்து சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் இந்த 3 பேரும் அதிமுக பக்கம் தாவ போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி உலாவர விடுதலை சிறுத்தைகளை உள்ள இழுக்க பாஜகவும் முயற்சி செய்யறாங்களா, பேசிக்கிட்டாங்க. இடையில காங்கிரஸ் கட்சி இளங்கோவன் சிபிஐயும் சிறுத்தைகளும் கூட்டணியை உடைச்சுக்கிட்டு வெளியில வருவாங்க அப்படின்னு பேட்டி கொடுக்க, இது எல்லாம் அவருக்கு பின்னாடி இருக்கிற திமுக செய்யற வேலையாக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு மக்கள் நல கூட்டணியில புலம்புறாங்களாமா. ஒரே பேச்சா கிடக்குது. மற்ற கட்சிகள் உடையும் அப்படின்னு சொல்ல எங்க அணி ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் பேசிக்கிறாங்களாம். இன்னும் சில சின்ன கட்சிகள் வந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு யோசனையா பேசிக்கிட்டாங்க. ஐயா, விஜயகாந்தும் ஜி.கே. வாசனும் நம்ம பக்கம் தான் வருவாங்கன்னு மக்கள் நல கூட்டணி அணி உறுதியா இருந்தாங்களாம். ஆனா ஆம் ஆத்மி கட்சி தவிர வேற எந்த கட்சியும் கிரீன் சிக்னல் கொடுக்கலையா, பேசிக்கிட்டுதாங்க ஐயா. மக்கள் நல கூட்டணியில் இருந்து கட்சிகளை வெளியே கொண்டு வரனாலும் பரவாயில்ல, மதிமுகவில் இருந்தும் சிறுத்தைகள் பக்கம் இருந்தும் பொறுப்பாளர்களையாவது கூட்டிட்டு வாங்கன்னு பெரிய கட்சியிலிருந்து வலா வீசுறாங்களாம், பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவா, கூட்டணி குழப்பம் பத்தி மத்த கட்சிகள் பேசுறதையும் ஊடகங்கள் வெளியிடுற செய்திகளையும் நம்பவானா. ஏன்னா நாங்க அடுத்த கட்டமான தொகுதி பங்கீடு பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணி சார்புல வெள்ளிக்கிழமைக்கு நாள் குறிச்சிட்டாங்களா, பேசிக்கிட்டாங்க. 4 கட்சி மட்டும் போட்டி போட்டா எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி, இல்ல இன்னும் சில பேர் வர்றாங்க அப்படின்னா அவங்களோட எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு ஆலோசனை செய்ய போறாங்களாமா, பேச்சா கிடக்குது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை 11ஆம் தேதி நடந்தாலும் இறுதி முடிவுகளை அன்னைக்கு அறிவிக்க மாட்டாங்களாம். மார்ச் கடைசியில தான் பட்டியல் வெளியில வருமா, பேசிக்கிட்டாங்க. ஐயா, இது நல்ல மாற்றத்துக்கான அடையாளம்னு வைகோவும் இன்னும் பலரும் குசியா இருக்க, தேர்தல் செலவுக்கு என்ன செய்யறதுன்னு 4 கட்சி பொறுப்பாளர்களும் சுத்தி வராங்களாம். எல்லாம் நிதி நெருக்கடி பிரச்சனை தானா, நமக்கு என்ன தெரியும், பேசிக்கிட்டுதாங்க ஐயா.